இப்போது வரவேற்புரையாற்ற கவிக்கோ அவர்களுடைய மருமகன் அயாஸ் பாஷா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தாழ் கண்டால் தடை வணங்கும் பேனா போல தங்கள் அனைவரையும் வணங்கி கவிக்கோ மன்றம் மற்றும் கவிக்கோ அறக்கட்டளை சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பால் வீதியில் பாதங்களால் பாதை போட்டதால் கவிக்கோவின் கால் தூசிகள் கூட நட்சத்திரங்களை சிதறின. அவர் பேனாவின் உதறல்களை கலைமகள் நெற்றியால் ஒற்றியடித்து பொட்டாக்கி கொண்டாள். கவிதை வரிகளை வீணை தந்தியாக்கி விரல்களை மல்லிகை மொட்டாக்கி கொண்டாள். அவர் பூவென்று எழுதினால் அதில் தேன் ஊறும், விழி வண்டுகள் தான் ஊறும், அதுவே மொய்க்கும். நானில கிழிசலை அவர் நன்னூலே தைக்கும். அநீதிகளை சாய்க்க ஈட்டியிடும் அவர் கவிதை அவரோடே போட்டியிடும். எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் மதவரி கள்ளு பானைகளை கவிக்கோவின் விஸ்வரூப எழுதுகோள் உரியடிக்கும். ஏழைகளின் உழைப்பானை கடையில் எரிபொருள் விறகாகி வறுமையை முறியடிக்கும். நகலெடுக்க தெரியாத அசல்மான் இந்த முசல்மான், அதனை கசல்மான் என்பதே கச்சிதம். கலைமான் வலைமானாகி சிறைபிடித்து கலைமான் வலைமானாகி சிறைபிடித்தது கலைஞர் என்னும் பெருமான். எப்போது கவிதை வரும்? பகைவர் எச்சரித்தால் கவிதை வரும். காதல் நச்சரித்தால் கவிதை வரும். காதலியை எச்சரித்தால் கவிதை வரும். உடன்பிறப்பே என கலைஞர் உச்சரித்தாலே கவிதை வந்துவிடும். கவியரங்குகளை மக்கள் பயப்படுத்தி கலைஞர் அதனை சுத்தமாக கவியரங்குகளை மக்கள் மயப்படுத்தியவர் கலைஞர். அதனை சுத்தமாக சாயப்படுத்தியதும் ஏனைய கவிஞர்களை பயப்படுத்தியும் நயப்படுத்தியதும் கவிக்கோதான். அவர் நாக்கு நாட்டியத்திற்கு அரங்குகள் சதங்கை கட்டி ஆடும். சிலப்பதிகார காலத்தில் கவிக்கோ நாக்கு நாட்டியம் நடைபெற்றிருந்தால் கோவலன் மாதியை விட்டு கவிக்கோவை தான் கரம்பற்றிருப்பான். கடல் கொண்ட தமிழ்ச்சங்கம் மீண்டும் உடல் கொண்டு எழுந்தது கவிக்கோவாய். அந்த தமிழ்ச்சங்கத்தை பாராட்ட தூத்துக்குடி முத்தே வந்துள்ளது. முத்துவேலர் பேத்தி என்ற நம் வீட்டு பெண் வந்துள்ளது. தன்னை அடையாளமாய் தலைவர் கலைஞர் நம்மிடம் விட்டு சென்ற 2 கோள்கள். ஒன்று செங்கோல், அது இன்று தளபதி கையிலிருந்து கோட்டை ஆள்கிறது. மற்றது எழுதுகோள், கனியம்மா கையிலிருந்து பாட்டை ஆள்கிறது. அடிபட்ட இடத்திலிருந்து ரத்தம் வருவதற்கு முன் முந்திக்கொண்டு வரும் கண்ணீர் போல புயல் வெள்ள பொழுதுகளில் முந்தி வருகிறார். அடிபட்ட இடத்திலிருந்து ரத்தம் வருவதற்கு முன் முந்தி கொண்டு வரும் கண்ணீர் போல புயல் வெள்ள பொழுதுகளில் முந்தி வருகிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். கண்ணிமைகளையே கழற்றி கைக்குட்டையாக தருகிறார். தேவைக்கரம் நீளுவதற்கு முன் சேவைக்கரம் நீட்டுகிறார். கருணை மகவுதான் என காட்டுகிறார். அதானி அம்பானி எனும் அட்டைகள் அன்னையிடம் பால் அருந்தாது, மாறாக இரத்தம் உறிஞ்சும் என நாடாளுமன்றத்தில் கன்னிவடி ஏற்றுகிறார். இன்று கலைஞர் வெகுமானம் ரகுமான் புகழ்கொடி ஏற்றுகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாரதி இன்றிருந்தால் கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்விக்கோ பிறந்த தமிழ்நாடு என பாடியிருப்பார். தலைமை தாங்கும் விஐடி வேந்தர் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் செப்பமிகு கவிக்கோவிற்கு கப்பம் கட்ட வந்துள்ளார். புல்லட் பல்வரிசையில் குழந்தை தாய் வயிறு கிழித்து வரும் ஜென்மம் திரையில் தெரிக்கும் மன்மம். இப்படி ஒரு ஹைக்கூ இனி வரலாம். சதை உதை வதை இந்த சூத்திர இழிவு துடைத்து திரையின் புரை நீக்கிடும் கதிரியக்கம் லிங்குசாமி. கலையழியில் தங்குசாமி, கற்பனை நுங்குசாமி, ஆபாசத்திற்கு சங்குசாமி. கவிக்கோ நெஞ்சில் தங்குசாமி அடைமழை அச்சதை தூவ வந்திருக்கிறார். வார்த்தைகளில் வசீதரம், கருத்துரைப்பில் துணிகரம், செந்தமிழை பந்தி வைப்பதில் ருசிகரம். திரை நட்சத்திரங்களையும் உரை நட்சத்திரம் தமிழர்களை பாரசீகர்களாக்கும் பா என்று கவிக்கோ அழைக்கும் பர்வீன் சுல்தானா அவருடைய சிந்தனை நனைக்கும் சிறப்புரை ஆட்டு வந்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் முஸ்தபா பாய் இல்லை,
கவிக்கோவை மறுமுறை பெற்றிருக்கும் தாயவர். இந்த ஆவண பூவனத்தின் ஆணிவேர். கவிக்கோ அன்பு சேமிப்பு வங்கி. நாணயமற்று வணிகத்தில் இருந்தாலும் நாணயம் மாற்றாதவர். டாலர்களை மதிப்பதை விட தமிழ் ஸ்காலர்களை மதிப்பவர். இதற்கு கட்டுமான சாட்சி கவிக்கோ மன்றமே மாட்சி. முஸ்தபாவின் முத்தவை அரசு வழங்கிய இடஒதுக்கீடு இந்த கவிக்கோ மன்றம். கவிக்கோ மன்றம் கவிக்கோ கூடு விட்டு கூடி பாய்ந்த கூடு. கண்ணுக்குள் முஸ்தபா வைத்திருந்த கவிக்கோ ஜீவனம் இந்த கவிக்கோ ஆவணம். கண்ணுக்குள் முஸ்தபா வைத்திருந்த கவிக்கோ ஜீவனம் இந்த கவிக்கோ ஆவணம். அதனை தனக்குள் விழிபெயர்த்தவர், காட்சி மொழிபெயர்த்தவர் பிருந்தா சாரதி. பிருந்தா சாரதியிடம் விளக்கினை தா என்று கேட்டோம். அவர் கிழக்கினை தந்துள்ளார். படமெடுக்கும் கேமரா படத்தில் தெரியாது. இதனை உருவாக்க உழைத்தவர்கள் உருவம் இப்படத்தில் தெரியாது. அவரின்றி படத்தில் ஓர் அணுவும் அசையாது. இது மயில் தோகை தூரிகை வரைந்த சித்திரம். அதோ அந்த பீலிகை கண்களில் ஆனந்த கண்ணீர். வருகை தந்து மெருகூட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இருகை கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்துனா வாங்க முடியாது, அதுக்கு தான். தலைமை உரையாற்ற விஐடி வேந்தர், தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் கோ விஸ்வநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ அவர்களை பற்றிய ஆவணப்படத்தை வெளியிடுகின்ற இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு இங்கே வர இருக்கின்ற கவிஞர் கனிமொழி அவர்களே, வரவேற்புரையாற்றிய செயலாளர் அயாஸ் பாஷா அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கின்ற திரு பிருந்தா சாரதி அவர்களே, நீதியரசர் பாஷா அவர்களே, கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களே, வந்திருக்கின்ற கவிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கவிக்கோ அவர்களின் குடும்பத்தினரே, அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாண்டிய நாடு தொண்டை நாட்டுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மதுரையிலே பிறந்து வளர்ந்தாலும் 30 ஆண்டு காலம் எங்களோடு வாழ்ந்தார்கள், எங்கள் மாவட்டத்திலே வாழ்ந்தார்கள். அங்கே பணிபுரிந்தது 30 ஆண்டு காலம். ஆனாலும் எனக்கு ஒரு 40-50 ஆண்டு காலமாக அவரோடு பேசுகின்ற பழகுகின்ற வாய்ப்பு இருந்தது. அவருடைய கூட்டங்களை கேட்கின்ற வாய்ப்பும் இருந்தது, கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்ற வாய்ப்பும் இருந்தது. எனக்கு முன்னாலே இந்த திரைப்படத்தில் ஆவணப்படத்திலே சொல்வார், அவர் வந்த பிறகுதான் வாணியம்பாடிக்கே புகழ் சேர்ந்தது உண்மை. அந்த கல்லூரி அவராலே தான் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அது 100 ஆண்டுகள் ஆன கல்லூரி. ஆனாலும் இவர் வந்த பிறகு அதற்கு புகழ்பெற்ற கல்லூரியாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் நிறைய தமிழறிஞர்கள், கவிஞர்கள் இருந்தாலும் தனக்கென ஒரு தனியான இடத்தை பெற்றவர் நம்முடைய கவிக்கோ அவர்கள். இங்கே இந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு எதையுமே பேசவில்லை, எல்லாவற்றையும் அதிலேயே பேசினார். அவருடைய கவிதைகளை முழுவதுமாக என்னால் படிக்க முடியவில்லை. எத்தனை பேர் படித்தது தெரியாது, அவங்களே எல்லாரும் படிச்சிருக்க முடியும். கொஞ்சம் படித்திருக்கிறேன். எந்த கவிதையை படித்தாலும் அது பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
இரண்டு கவிதைகள் மிகவும் நான் ரசித்த இரண்டு கவிதைகளை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு அது அடையாளமாக கூட நான் சொல்ல முடியும். தேர்தலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். காட்டில் தேர்தல் நடந்தால் என்று அதற்கு தலைப்பு. காட்டில் தேர்தல் நடந்தால் நடிகர்கள் முதலமைச்சராக முடியாது. ஏனென்றால் அங்கே சினிமாவும் இல்லை, குழந்தைகள் பாலுக்கழும் நாட்டில் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் மூட ரசிகர் கூட்டமும் இல்லை என்று எழுதினார். காட்டில் தேர்தல் நடந்தால் சாதியை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, ஏனென்றால் அங்கே சாதியே இல்லை என்று சொன்னார். காட்டில் தேர்தல் நடந்தால் நோட்டுக்கு ஓட்டு வாங்க முடியாது, ஏனெனில் காட்டில் எந்த நோட்டும் செல்லாது. காட்டில் தேர்தல் நடந்தால் கள்ள ஓட்டு இருக்காது, ஏனென்றால் அங்கே அயோக்கியர்கள் இல்லை. காட்டில் தேர்தல் நடந்தால் அடிதடி இருக்காது, நடக்காது, கலவரம் இருக்காது, ஏனென்றால் அங்கே மிருகங்கள் மட்டுமே வசிக்கின்றன, மனிதர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். காட்டில் தேர்தல் நடந்தால் வேட்பாளர்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பொய் வாக்குறுதிகளை தர முடியாது, ஏனெனில் அங்கே எந்த குறையும் இல்லை. பாவம் காடு, அங்கே தேர்தல் நடத்தி அதை கெடுக்க வேண்டாம், அதாவது அமைதியாக இருந்துவிட்டு போகட்டும். ஜனநாயகத்திற்குத்தான் தேர்தல் தேவை. ஜனநாயகம் என்றால் முட்டாள்கள் பல பேர் கூடி அயோக்கியர்களை தேர்ந்தெடுப்பது, அதற்கு காட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு கவிதையை அவருடைய இரண்டாம், உங்களுக்கு தெரியும், 2 பகுதிகளாக அந்த கவிதைகள் இருந்திருக்கின்றன. அதிலே ஒன்று இது. ஆக நம்முடைய நாட்டில் மக்களாட்சி எவ்வாறு நடைபெறுகிறது, தேர்தல்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் இதை படித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதெல்லாம் பெரிய கதை, இருந்தாலும் நான் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பின்னாலே சொல்வேன் தேர்தலை பற்றி. இன்னொரு மிகவும் நான் ரசித்த கவிதை பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற ஒரு கவிதை. சிறையிலே போய் அங்கே சிறைவாசிகளை சந்திக்கிறார். அவர்களை சிறையில் சந்தித்தேன், என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். எங்கள் வீட்டில் திருடன் திருடிக்கொண்டு ஓடினான், திருடன் திருடன் என்று நான் கத்தினேன், அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள். அடுத்த ஆள் சொல்றான், என் வருமானத்தை கேட்டார்கள், நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன், வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள் என்று இரண்டாவது ஆள். அடுத்த ஆள், நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கரிபட்டு கருப்பாகிவிட்டது, கருப்பு பணம் வைத்திருப்பதாக சொல்லி என்னை கைது செய்து விட்டார்கள். நான் வயலுக்கு வரப்பெடுத்து கொண்டிருந்தேன், நீ பிரிவினைவாதி என்று சொல்லி பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்கினார், நான் தடுத்தேன், அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக என்னை தண்டித்து விட்டார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் பட சுவரொட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன், சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்வதாக அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன், அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து போட்டு விட்டார். ஊழல் பேர்வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன், கடத்தல்காரன் என்று சொல்லி கைது செய்து விட்டார். நான் பத்திரிகை ஆசிரியன், இங்க வந்திருக்கார் பத்திரிகை ஆசிரியர், தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன், நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள். சுதந்திர விழாவில்
ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்து கொண்டிருந்தேன். எழுந்து நிற்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதிப்பாக சொல்லி சிறையில் அடைத்து விட்டார். அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்தச் சொன்னான் கண்ணன் என்று யாதோ கதா காலட்சேபத்தில் சொல்லியிருக்கிறார். என் பெயர் கண்ணன், பயங்கரவாதி என்று என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார். நான் வெளியே வந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது என்ற ஒரு கவிதை. இந்த 2 கவிதையும் நான் மிகவும் ரசித்த கவிதைகள். இந்த தேர்தலை பற்றி அவர் எழுதியது நான் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒன்று. தேர்தல் என்றால் என்னன்னு அவர் எழுதியிருக்கார். ஒரு முறை திருவிக சொன்னார், எண்ணத்தை எண்ணிக்கையால் தோற்கடிப்பதுதான் தேர்தல் என்று திருவிக அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் முழு மக்களாட்சியாக மாற முடியுமா என்பதுதான். மக்களாட்சியை 2 விதமாக பிரிப்பார். ஃபுல் டெமோக்ரஸி, ஃப்ளாட் டெமோக்ரஸி, FLAWED. அரைகுறை மக்களாட்சி, இது குறையுள்ள மக்களாட்சி என்று சொல்லலாம். நாம் 25 நாடுகள் இந்த முழு மக்களாட்சி பட்டியலில் இருக்கின்றன. மீதம் இருக்கின்ற சுமார் 50 நாடுகள் 2வது பட்டியலில் குறையுள்ள மக்களாட்சி இருக்கிறது. நாம் அதிலே தான் இந்திய நாடு இருக்கிறது. இது முழு மக்களாட்சியாக மாற வேண்டுமானால் அதில் முக்கியமானது தேர்தல். தேர்தல் நடக்கும் விதம், நடைபெற்று கொண்டிருக்கிற விதத்தை நான் ஒரு 50-60 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இளைஞராக இருக்கும் பொழுதே அறிஞர் அண்ணா அவர்கள் 57 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறுத்திவிட்டார் வந்தவாசி தொகுதியில். நான் நினைத்து பார்க்கிறேன், அன்றைய தேர்தலுக்கும் இன்றைய தேர்தலுக்கும் ஒரு 50-60 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய வேறுபாடு வந்துவிட்டது என்பதை நான் பார்க்கின்றேன். ஒன்று வேட்பாளர்கள். அப்பொழுது என்னை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர், திமுக வேட்பாளர், எதிர்த்த காங்கிரஸ் வேட்பாளர் என்னுடைய கல்லூரி தோழர், என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி, உங்களுக்கு தெரியும், அன்புமணியுடைய மாமனார். நாங்கள் 2 பேரும் தேர்தல் என்னதால விரோதிகளாக முடியாது, நாங்கள் பேசிக்கொள்வோம், வழியில் எங்கேயாவது பார்த்தோம்னா பேசுவோம். இன்றைக்கு வேட்பாளர்கள் சந்திப்பார்களா என்று சொல்ல முடியாது. அது நண்பர்கள் என்பதாக இருக்கலாம். தேர்தல் முடிந்து நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு செலவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் எல்லோரும் உட்கார்ந்து. அங்கே இருந்தவர்களில் அதிகம் செலவு செய்தவன் நான் தான். 50,000 ரூபாய் எனக்கு செலவு. அதில் 4,000 ரூபாயை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை கழக நிதி என்று எனக்கு அனுப்பி வைத்து விட்டார். ஆக மிச்சம் நான் ஒரு 40-45,000 நான் செலவு பண்ணது. அங்கே பார்த்தால் அதிகமாக செலவழித்தவர்கள் நான் ஒருவன். மற்றவங்களாம் 20,000, 25,000, 30,000 செலவு முடிஞ்சு போச்சு. இப்பொழுது உங்களுக்கு அதுக்காக தெரிந்திருக்க வேண்டாம், வேட்பாளர் யாராவது நீ பார்த்துருந்தா சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கோடிகள் என்பது அந்தந்த தொகுதியை பொறுத்திருக்கிறது, எதிர்க்கிற வேட்பாளரை பொறுத்திருக்கிறது. சராசரியாக எடுத்துக்கொண்டால் 50 கோடியாவது வரும். ஒன்று அதிகம் செய்கிறவங்க இருக்காங்க, குறைச்சலாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது 10,000 மடங்கு தேர்தல் செலவு கூடியிருக்கிறது இந்த 55-60 ஆண்டு காலத்தில். ஏழைகள் தேர்தல் பக்கமே போக முடியாது, நடுத்தர மக்கள் கூட போக முடியாது. ஊராட்சி மன்ற தேர்தல், நகராட்சி தேர்தல், அவைகளும் அப்படி மாறிவிட்டன. இதில் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா அவன் 5,000 ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒரு மக்களாட்சியாக இருக்க போகிறோம், நாம் எப்படி மக்களாட்சியாக, முழு மக்களாட்சியாக மாறப்போகிறோம் என்று எனக்கு புரியவில்லை. மக்களும் மாற வேண்டும், அரசியல் கட்சிகளும் மாற வேண்டும், அதிகாரிகளும் மாற வேண்டும். ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் குடிமக்கள்
அரசு அலுவலகத்துக்கு போய் எந்த செலவும் இல்லாமல் காரியத்தை முடித்துவிட்டு வர வேண்டும். அது என்றைக்காவது இந்தியாவில் நடக்குமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் லஞ்சமே வாங்காத ஒரு அலுவலகம் என்று ஒன்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இன்றைய நிலைமை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுவது, நானும் கொஞ்ச நாள் எம்எல்ஏ எம்பி அமைச்சராகவும் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இந்த மூன்றுக்கும் செலவில்லாமல் ஒரு அதிகாரி வந்தால் அவர் ஒழுங்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மூணுத்திலையும் செலவு பண்ணிட்டு வந்தால் அவர் நாம் கடைசி வரையும் வாங்கலாம்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது. அது அதிகாரிகளை பொறுத்தவரை. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் கொடுக்கிறார்கள், என்ன கொடுக்கிறார்கள் நாம் வாங்கி கொள்கிறோம், வாங்கி கொண்டு தான் ஓட்டு போடுகிறோம் பெரும்பாலும். ஆக அப்படி பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட பிறகு நாமே அதுவே ஒரு ஊழல் தான். பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பதே ஒரு ஊழல் தான். பொதுமக்களே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்புறம் நீங்கள் போய் அரசியல்வாதியை ஊழல்வாதின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் என்ன சும்மாவா வந்தேன், இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்தேன், அதை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய மக்களாட்சி போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் கேரளா ஒன்றுத்தில் மட்டும்தான் விதிவிலக்கு. அங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை, வாங்கப்படுவதும் இல்லை. அதனால் எங்கள் லஞ்ச ஊழல் குறைவாக இருக்கிறது. இந்தியாவில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சிகளை, அரசுகளை எவ்வாறு லஞ்சத்தில் பாதிக்கப்படுகிறது என்பதை ஒரு ரேங்க் போடுகிறார்கள், பட்டியல் போடுகிறார்கள். அதில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை போடும் பொழுது மிக குறைவாக ஊழல் நடக்கிற இடம் கேரளா தான். 10% ஊழல் என்று போட்டிருக்கிறார். அதில் இருந்து ஆரம்பித்து 80% வரை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கின்றன. நாம் கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. தமிழ்நாடு நடுவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி 62% ஊழல் நடைபெறுகிறது. இதெல்லாம் மாற வேண்டுமானால் நிறைய நமக்கு அப்துல் ரஹ்மான்கள், கவிக்கோக்கள் வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அடிப்படையானது கல்வி. அந்த கல்வியின் மூலமாக வருகிற விழிப்புணர்ச்சி. எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் இல்லை. இன்னும் பல மாநிலங்களில் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். நாடு புறாவும் ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்பதே பல பேருக்கு தெரியாது. ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்பதும் புரியாது. இங்கே எனக்கு முன்னால் யார் பேசினாங்க, அயாத் பாஷா தானே நம்ம இதுவை பற்றி சொன்னார். 2 பெரும் பணக்காரர்களை பற்றி, இந்த நாட்டிலே இருப்பவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் எங்கே ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய சோஷலிச சமுதாயமாக மாறும் என்கிற சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை இப்பொழுது மாறிவிட்டது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே நான் தாய்லாந்துக்கு போயிருந்தேன். அந்த நாட்டு பொருளாதாரத்தை பற்றி படிக்கும் பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், தாய்லாந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்ஈக்குவல் சொசைட்டி இன் த வேர்ல்ட், திஸ் தேர்ட் அன்ஈக்குவல் சொசைட்டி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் ரஷ்யா அண்ட் இந்தியா என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா இந்தியாவுக்கு அடுத்தாற் போல அதிகமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ள நாடாக அது இருக்கிறது என்று சொல்லி, ஆக அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நாம் இலவசங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இலவசம் வாங்கி கொண்டே அவன் இருக்க வேண்டுமானால் பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது. உங்களுடைய இலவசம் எனக்கு தேவையில்லை, இலவச வேட்டி வேண்டாம், இலவச சேலை வேண்டாம் என்று சொல்லுகிற சூழ்நிலையை ஏற்படுத்தினால்தான் உண்மையான பொருளாதார வளர்ச்சி. அது இந்த நாட்டில் நடக்க வேண்டும். இதையெல்லாம் கவிக்கோ அவர்கள் ஆங்காங்கு கவிதை வடிவிலே கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் புரியுமா என்று தெரியாது. சில அதனால்தான் இங்கே சொன்னார்கள், புது கவிதையாக கொஞ்சம் கூட எழுதினார்கள் என்று. இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை தேர்தலாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போனவர்
அவர் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்காமல் போய்விட்டது. அதைத்தான் நம்முடைய ஜனமணியில் எழுதினார்கள். அப்துல் ரஹ்மான் மறைந்தார், கவிக்கோ வாழ்வார் என்று எழுதினார்கள். அப்படி என்றைக்குமே கவிக்கோ வாழ்வார்கள் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியை சொல்லி, இங்கே நம்முடைய முஸ்தபா அவர்கள் மிக சிறப்பான ஒரு காரியத்தை செய்து திரு பிருந்தா சாரதி வைத்து இந்த படத்தை ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிற அவர்களுக்கும் அதில் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீதியரசர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய வைர வரிகளோடு என் உரையினை தூக்குகின்றேன். நம் நினைவில் நின்று நிலைத்திருக்கக்கூடிய, நம் நெஞ்சை நெகிழ வைக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என்றென்றும் என் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய கல்வி சாம்ராஜ்யத்தினுடைய முடிசூடா மன்னர், ஈடு இணையற்ற வேந்தர், ஈவி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அன்புக்குரிய திரு ஜி. கோ. விஸ்வநாதன் அவர்களே, இந்த விடிய விழாவிலே அற்புதமான வரவேற்புரை ஆற்றிய கவிக்கோவினுடைய அன்பு மருமகன், நம் அன்புக்கு மரியாதைக்கு உரிய திரு அயாஸ் பாஷா அவர்களே, இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய என் மதிப்புக்குரிய திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, என்றென்றும் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழ் செல்வி முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்களே, இங்கே இந்த விழாவினை அழகு தமிழில் அற்புதமாக தொகுத்து வழங்க கொண்டிருக்கிற அருமை சகோதரர் பிருந்தா சாரதி அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற என் இனிய தமிழ் உள்ளங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு மகிழ வேண்டும் என்று வந்து நான் அமர்ந்த இந்த எண்ணெய் வள்ளல் பெருந்தகை, என்றென்றும் என் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சிங்கப்பூர் முஸ்தபா என்று சொல்லுவதை விட சிங்க தமிழர் முஸ்தபா என்று சொல்வதில் நான் என்றுமே பெருமை அடைகின்றேன். எளிமையின் இருப்பிடம், அன்பின் பிறப்பிடம், பகட்டில்லை, படாடோபம் இல்லை. எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்! மேடையில் இல்லை அவர். கூப்பிட்டாலே தயங்குதான் மேடைக்கு வருவார். இப்பொழுது நான் பார்ப்பது என்றால் அவரை தேட வேண்டும். தேனியின் சுறுசுறுப்பு எப்பொழுதும் உண்டு. இந்த அரங்கத்திலே வீட்டிருப்பவர்கள் தான் எத்தனை பெருமைக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள். என்றென்றும் என் மதிப்புக்குரிய பத்திரிகை துறையிலே முத்திரை பதித்த தினமணி வைத்தியநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். என்றென்றும் அன்புக்குரிய என் அன்பு சகோதரர், முன்னாள் தமிழக அரசுடைய உயர் அதிகார பொறுப்பில் இருந்தவர் உடன்குடி முகமது யூசுப் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னும் பல பேர் எனக்கு தெரிந்த முகங்கள், நான் அறிந்த முகங்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ளும்போது உண்மையிலேயே இந்த மாமன்றத்திற்கு நான் முதலாக வாழ்ந்தபோது பேரை கண்டு நெகிழ்ந்தேன். இந்த அரங்கத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் வடித்தேன் என்று சொன்னால் கவிக்கோ மன்றம் என்று ஒன்று இருக்கிறது. அதை ஏற்படுத்தி மகிழ்ந்தவர் என் அன்புக்கும் மரியாதைக்கு உரிய சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்கள். வந்தபோது பார்த்தேன், சுற்றிலும் தமிழ் பெருஞர்கள், தமிழ் பெருமக்கள், புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர் பெருமக்கள். என்னவென்று சொல்லுவது இவருடைய தமிழா? நான் இன்று தயாராக வரவில்லை. ஆனால் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் ஆவணப்படத்திலே உரையாற்றியதை கேட்டு நெஞ்சம் நெகிழ்ந்து அமர்ந்திருந்தேன். என்ன அற்புதமான ஒரு கவிஞர்! இவரை பொறுத்தவரை இந்த அற்புதமான மனிதரை பழகுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என் அன்புக்குரிய சகோதரர் முகமது யூசுப் அவர்களும் ஷாஜகான் அவர்கள். எங்கே இருக்கார் பதிப்பாளர் ஷாஜகான்? இஸ்லாமிய தமிழ் இலக்கிய விழா என்ற ஒரு விழாவை குழந்தையில் நடத்தினார்கள். அந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற மகிழ்கின்ற பெரும் வாய்ப்பை நான் பெற்றேன். அப்பொழுது அந்த பெருங்கவிஞர், மகா கவிஞர் என்று சொன்னால் மிகையாகாது. என்னை பொறுத்தவரையிலே திரைத்துறையில் உள்ளவர்கள் தான் உலகம் புறால் அறிந்தவர்கள் என்று சொல்லும்போது, அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திரைத்துறையில் இல்லாமல் கவிதை வகையில் உலகில் புகழ்பெற்று முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் நான் அன்பிற்கும் மரியாதைக்கும் நெஞ்சிற்கும் வரை நிறைவேற்கக்கூடிய கவிக்கோ அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
நான் அவர் மறைந்த போது ஒரு கவிதையை படித்து என் கண்கள் குளமாகியது. நான் இன்று வரும்போது நான் பேசுவதற்காக வரவில்லை, கடந்து கொண்டு பேசுபவர்கள் கேட்பதை மகிழ்வதற்காக வந்தேன். ஆனால் இந்த அரிய வாய்ப்பை என் அன்புக்கு மரியாதைக்குரிய சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்கள் மேடையில் அழைத்து நானும் பங்கு கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அந்த வள்ளல் பிறந்தைக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது இறுதியாக அவர் எழுதிய ஒரு கவிதை இருக்கிறது பாருங்கள், அதுதான் நான் படித்து நெஞ்சம் நெகிழ்ந்த கவிதை. அதை தான் இப்போ இந்த உரையில் இப்போ ஆவணப்படத்திலே கூட அந்த வரிகளை சொன்னார்கள். அற்புதமான ஒரு கவிஞர், அந்த அற்புதமான ஒரு மகா கவிஞருக்கு இதைவிட ஒரு சிறந்த நிகழ்ச்சி வேறு எந்த நிகழ்ச்சியும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிங்கப்பூர் சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருடைய குடும்பத்தார் அவர்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவரது அருந்த புதல்வி வந்திருக்கிறார். அவருடைய அன்பு பேரன் ரொம்ப அழகாக பேசினார், ரொம்ப நேச்சுரல் ஸ்பீச். அவரை பற்றி அவங்க தாத்தாவை பற்றி பேசும்போது ரொம்ப எளிமையானவர், ஒரு பனியர், ஒரு லுங்கி, என்ன அற்புதமான பேச்சு. வரவேற்புரை அவருடைய மருமகன் கவிதையே பாடி மகிழ்ந்தார். எல்லோருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நிறைந்த அவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருப்பவர்களும் சரி, இந்த அரங்கில் வீற்றிருப்பவர்களும் சரி, அவர்கள் 2 உண்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, கவிக்கோ எல்லோருக்கும் உரியவர் என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அண்ணன் முஸ்தபா அவர்கள் எல்லோருக்கும் உரியவர் என்பது இரண்டாவது விஷயம். இது இரண்டினுடைய சாட்சியமாக இந்த அவை இருக்கிறது. இதை நான் பார்க்கிறேன். பல்வேறு தளங்களில் பயணிக்கக்கூடியவர்கள், பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணையக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்ப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வமான ஒரு காட்சி. நாங்கள் நிறைய கூட்டங்களுக்கு செல்லக்கூடியவன், நிறைய அரங்குகளை சந்திக்கிறவன் என்கிற முறையில் கவிக்கோ அவர்களுக்கான இந்த கூட்டம், இந்த திரையிடல், இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட உணர்வை தருகிறது. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாம் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய ஒரு சாட்சியமாக நம்முடைய கவிக்கோ அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி. அப்படி பார்க்கிற போது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இது வேற்றுமைகளின் காலம், இது பிரிவுகளினுடைய காலம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஒன்றுபட்ட உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவித்துவ தளம், ஒரு தத்துவ தளம், ஒரு வாழ்வியல் தளம், இதை கவிக்கோ அவர்கள் ஒரு நீண்ட தன்னுடைய இலக்கிய பயணத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறார். அது நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் இந்த சபை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. கவிக்கோ அவர்களை பற்றி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இங்கு இந்த ஆவணப்படத்திலும் பேசப்பட்டிருக்கிறது, இந்த அவையிலும் பேசப்படுகிறது. நான் இந்த ஆவணப்படத்தை பற்றி முதலில் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். மிக மிக அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் என்பதை இங்கு பார்க்கிற போது மிக தெளிவாக உணர முடிந்தது. இதை நான் இங்கு இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை. மாறாக சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு திரைப்பட விழா நடத்தினோம். எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள், பெரும்பாலும் தமிழ் எழுத்தாளர்களை பற்றி எடுக்கப்பட்ட குறும்படங்கள், அதே போல் சில பிற மொழிப்படங்கள், இந்திய மொழிப்படங்கள், இதையெல்லாம் கொண்டு நாங்கள் எங்களுடைய சென்னை மாவட்ட மைய நூலகத்தில், தேவநாய பாவனர் நூலகத்தில் தேசிய நூலக வார விழாவை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த விழாவை நடத்தினோம். 40 படங்களை திரையிட்டோம். இங்கே ஐயா வைத்தியநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தினமணி தான் அதை பற்றி விரிவான செய்திகளை எல்லாம் இந்த திரைப்பட விழாவை பற்றி எழுதினார்கள். அதே போல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிண்டு போன்ற இதழ்கள் எல்லாம் இந்தியாவிலேயே எழுத்தாளர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட விழா நடந்ததே இல்லை, இதுதான் முதல் முறை என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு எழுதினார்கள். ஆனால் தமிழில் எடுக்கப்பட்ட பல எழுத்தாளர்களை பற்றிய திரைப்படங்களை பார்த்தபோது எனக்கு ஏராளமான குறைபாடுகள் இதில் தெரிந்தன. ஒளி அமைப்பு, எடிட்டிங், எல்லாவற்றிலுமே ஒரு ஒரு ரொம்ப போதாமைகள் நிறைய இருந்ததை பார்த்தேன். இவ்வளவு தொழில்நுட்பம் சாத்தியப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதைவிட நன்றாக எடுத்திருக்கலாமே, இதைவிட நன்றாக எடுத்திருக்கலாமே
என்கிற ஒரு உணர்வு மேலிட்டு கொண்டே இருந்தது. பல படங்கள் அப்படி இருந்தன. அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடகம் சார்ந்த அவர்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக அவை இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு செய்தி தான் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. தமிழில் நாம் பிரபலமானவர்கள் என்று கருதக்கூடிய பல எழுத்தாளர்களை பற்றி அந்த திரைப்படத்தின் வழியாக, ஆவணத்தின் படத்தின் வழியாகத்தான் அவர்கள் முதலாக தெரிந்து கொள்கிறார்கள் என்பது. அதாவது நமக்கு தெரியுது இவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று. ஆனால் இந்த 2K கிட்ஸ், இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு நாம் மிக முக்கியமான ஒருவர் என்று தெரிகிற ஒருவனுடைய பெயர் கூட தெரியவில்லை. அவ்வளவு தலைமுறை இடைவெளிகள் நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய மகத்தான ஆளுமைகளை, நம்முடைய சிந்தனையாளர்களை, படைப்பாளிகளை, கலைஞர்களை. அப்போது அந்த ஆவணப்படம் அந்த அளவிலாவது அது இருந்ததே என்று நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் இது பிருந்தாசாரதி இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள். பொதுவாக ஆவணப்படம்னா அது போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அலுப்பூட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கவிக்கோவை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆனால் அது உண்மையிலேயே ஏதோ ஒரு புகழ் மாலை போல அது இல்லை. அதற்குள் ஒரு சரடு நுட்பமாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொல்வதை இன்னொருவர் தொடர்ந்து சொல்வது போன்ற ஒரு எடிட்டிங்கை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ இதில் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா அடுத்து வரக்கூடியவர் அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்று சொல்வது போல இருக்கிறது. இது தற்செயலாக அமையாது. நிறைய ஃபுட்டேஜ், அவர் என்னையே 1.5 மணி நேரம் பேட்டி எடுத்தார். ஆனால் சில நிமிடங்கள், அந்த சில நிமிடங்கள் தான் முக்கியம். ஒரு அசலான இந்த திரைக்கலையை தெரிந்த ஒருவர், லிங்குசாமியோடு அவர் நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறார். அதை செய்வதில் வியப்பில்லை. ஆனால் அப்படி செய்தால்தான் ஒன்று படமாக ஆக முடியும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு சாட்சியம். ஏனென்றால் பார்க்கிற ஒருவருக்கு பல்வேறு உணர்வு மாலைகளை, சிந்தனை மாலைகளை அது உறுத்தாமல், அது மிக இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மிகைப்பட கூறாமல், கூறியது கூறாமல் அதை தொகுப்பது என்பது சாதாரண வேலை அல்ல. சினிமாவில் வேலை செய்பவர்களுக்கு அது தெரியும். இப்போ கவிக்கோ பற்றி பேசணும்னா நம்ம யார் வேணாலும் பேசுவோம், நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஆனால் கேட்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அது அவ்வளவு அழகாக தொகுத்திருக்கிறார். இன்னொன்று, அந்த காட்சி அமைப்பு, ஒளிப்பதிவு. இப்போ உதாரணமாக எல்லார் கையிலையும் டெக்னாலஜி வந்ததுங்கிறது நம்முடைய இந்த காட்சிக்கலையை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை, அதே அளவிற்கு மலினப்படுத்தி இருக்கிறது என்பதும் உண்மை. கையில் யார் கையில் கேமரா இருந்தாலும் எதை வேணாலும் எடுக்கலாங்கிறது. அது எப்படி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் மலினப்பட்டு போச்சோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் அது அவருடைய ஒளி அமைப்பு, அதனுடைய காட்சி அமைப்புக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிரத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஒருவர் பேசுவது போன்ற ஒரு பின்புலத்தில் இன்னொருவர் பேசுவது இருக்கவே இருக்காது இந்த படம் முழுக்க. நான் சில விஷயங்களை, நான் ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவன் என்ற முறையில் நான் இதையெல்லாம் பார்ப்பேன். இதை சொல்வதற்கு காரணம், இந்த படம் தானாக உருவாகிவிடவில்லை. அவ்வளவு பார்த்து பார்த்து செதுக்கி அண்ணன் முஸ்தபா அவர்கள் போன்ற ஒருவர் பின்புலத்திலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், ராஜினுடைய அந்த பின்னணி இசை, இது எல்லாமாக சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை ஒரு படமாக, கவிக்கோ அவர்கள் என்பதை பற்றிய படம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு கலையாக, ஒரு ஆவணப்படத்தினுடைய இலக்கணங்களோடு இந்த படம் அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக தமிழில் எடுக்கப்படுகிற ஆவணப்படங்கள், நிறைய படங்களை பார்க்கிற போது அதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. நான் நிறைய மேற்கத்திய எழுத்தாளர்களுடைய ஆவணப்படங்களை பற்றியெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். பெரும்பாலும் அவங்களுக்கான ஃபுட்டேஜே இருக்காது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த எழுத்தாளர் பெரும்பாலும் ஒரு மேடையில் பேசுகிற ஏதாவது ஒரு காட்சிகள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக நிறைய எழுத்தாளர்களுக்கே கிடையாது. அப்போ அவர்கள் மறைந்த பிறகு அது போன்ற ஒரு ஆவணப்படத்தை எடுக்கிற போது மற்றவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் அந்த படத்திற்கான ஒரே சோர்ஸாக இருக்குது. எதுவுமே இருக்காது. நான் மிகப்பெரிய எழுத்தாளர்களை பற்றின ஆவணப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவர்கள் வாழுகிற காலத்தில் அவருடைய வாழ்வியலோ தோற்றங்களோ காட்சிகளோ மிக மிக குறைவாகத்தான் பதிவாகி இருக்கின்றன. இங்கே வைத்தியநாதன் சார் இருக்கார், ஒரு எழுத்தாளர் அவார்டு வாங்கிட்டாருன்னா, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு மறைஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒழுங்கான ஃபோட்டோ கூட கிடைக்காது பேப்பரில் போடுறதுக்கு. கேட்டால் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மோசமான படம் தான் கிடைக்கும் நமக்கு. அப்படி பார்க்கிற போது அந்த போதாமைகள் எல்லாம் வெளியே தெரியாமல் ஒரு கலாபூர்வமாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார்.
அதற்கு பின்னால் நின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை இந்த சபையோடு சேர்ந்து நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நிறைய இடங்களில் திரையிடப்பட வேண்டும், நிறைய பார்க்க வேண்டும். நிறைய இளைஞர்களுக்கு கவிக்கோ அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் அவருடைய இலக்கியத்தை பற்றியும் சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் இது. நிச்சயமாக நாங்கள் நடத்தக்கூடிய இலக்கிய திருவிழாக்கள், நாங்கள் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளிலெல்லாம் இந்த படத்தை திரையிடுவோம் என்பதை நான் நிச்சயமாக இங்கே உறுதி கூறுகிறேன். நண்பர்களே, இங்கு கவிக்கோ அவர்களை பற்றி நிறைய பேச இருக்கிறார். கவிக்கோவை படித்து வளர்ந்த ஒரு பெரிய தலைமுறை, ஒன்றல்ல இரண்டல்ல 3 தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அவருக்கு பின்னால் அந்த தலைமுறைக்கு பின்னால் உருவானவர்கள் என்று 3 தலைமுறையினர் கவிக்கோவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்களால், சொல்முறையால், மொழி ஆர்மையால், தத்துவ நோக்கால். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஜென் கவிதைகள் அல்லது நம்முடைய சூஃபிசம் பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் தமிழில் வருகின்றன. ஆனால் ஜென், சூஃபி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முதல் திறவுகோலாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். அதை பற்றி எழுதுகிறார். யாருக்குமே தெரியாது, கசல் பற்றி தமிழில் யாருக்குமே தெரியாது. அப்துல் ரஹ்மான் தான் முதல்ல எழுதுகிறார். சூஃபி இலக்கியம் சார்ந்த விஷயங்களே அவர் தான் தமிழில் முதல்ல எழுதுகிறார். அப்போது நான் எனக்குலாம் ரொம்ப சின்ன வயசு அந்த ஜூனியர் விடனில் அவர் எழுதி கொண்டிருந்த அந்த தொடர், அது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வாசகப்பரப்பையை மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அது ஒரு இலக்கிய தொடர், கவிதை சார்ந்த தொடர், அது ஒரு டிடெக்டிவ் ஜேர்னல். அதில் அந்த தொடர் வருது. அது அவ்வளோ பெரிய வாசகப்பரப்பை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு டெஸ்டிங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வெகுசனத்திற்கு எழுதி உயரிய தத்துவங்களை கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த எழுத்தாளர்கள். அவர் எங்கேயுமே தன்னை மலினப்படுத்திக்கல, சமரசப்படுத்திக்கல, அல்லது இந்த வாசகர்களுக்கு இது தேவைப்படும், இதை கொடுப்போம் அப்படின்னு அவர் கொடுக்கல. அவர் எதை நம்பினாரோ, எதை எழுத விரும்பினாரோ அதை ஒரு வெகுசன இதழில் எழுதுகிறார். ஒரு ஆசிரியர் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் ஒருவர் பிரசுரிக்கலாம். ஆனால் அது வாசகர்களிடம் வெற்றி பெறுவது என்பது அபூர்வமான ஒரு சம்பவம். அப்படி ஒரு அபூர்வத்தை அப்துல் ரஹ்மான் நிகழ்த்தினார். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு சீரியஸ் ரீடருக்காக எழுதின மாதிரி இருக்கும். அந்த தொடர் 100 வாரம் அவர் எழுதினார். 100 வாரம்லாம் ஒரு வெகுசன இதழில் ஒரு எழுத்தாளருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவ்வளவு வாசக வரவேற்பு, அவ்வளவு தாக்கம். இன்னொன்று, இந்த ஆவணப்படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு கவிதை இயக்கத்தை கொண்டு சென்றார் என்று. எல்லா மகத்தான கவிஞர்களும் பெரிய கவிஞர்களும் அதை செய்திருக்கிறார்கள். பல கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய புகழை தேடி அலைவார்கள். நமக்கு இன்றைக்கி என்ன விருது கிடைக்கும், நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளை எத்தனை பேர் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்காங்க, இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் அதற்கு நேர் எதிரானவர். மாறாக எவ்வளவு இளைஞர்களை அவர் உருவாக்கினார் எழுதுவதற்கு. அவரது எழுத்தால் மட்டுமல்ல, நடைமுறையிலும் அவர் தொடர்ந்து கவிஞர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக, வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார். அதாவது தான் பெற்ற கல்வியை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய கவித்துவத்தினுடைய அந்த செழுமையை மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு இணைப்பு கன்னியாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு தளமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு அவர் செயல்பட்டார். அதை நிறைவேற்றவும் செய்தார். அதனால்தான் அவருடைய தாக்கத்தால் தங்களுடைய படைப்பாற்றலின் கதவுகளை திறந்து கொண்டவர்கள் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறார். அவருக்கு சில குறிப்பிட்ட நம்பிக்கைகள் இருந்தன. இந்த ஆவணப்படத்தில் கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் சிலருடைய நம்பிக்கைகள் காரணமாக சிலர் மீது ஒரு விலகல் ஏற்படும், ஒரு ஒதுங்கல் ஏற்படும். ஆனால் அப்துல் ரஹ்மான் மீது அது நடக்கவே இல்லை. ஏன் அவரை எல்லோரும் நேசித்தார்கள், ஏன் அவரை எல்லோரும் கொண்டாடினார்கள், இந்த அவையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவரிடம் எல்லா காலத்திற்குமான ஒரு மானுட பொதுமை ஒன்று இருந்தது. அந்த மானுட பொதுமையை ஒரு நெஞ்சில் தாங்குவது அவ்வளவு எளிதல்ல. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு கசப்பு வந்துடும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு விலகல் வந்துடும். ஆனால் அவர் உருவாக்கிய அறம், அவர் காட்டிய அந்த ஒரு மானுட பொதுமையினுடைய அன்பினுடைய ஒரு வெளிச்சம், அது எல்லோரையும் ஆட்கொண்டது. உண்மையான அறிஞன் ஒருவனுக்குத்தான், உண்மையான கவிஞன் ஒருவனுக்குத்தான் அந்த பெருமைகள் கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமை, ஒரு மகத்தான வழிகாட்டி. அவருடைய சொற்கள் என்றென்றும் எல்லோருடைய இதயத்திலும் நிலைத்து நிற்கும், தலைமுறைகளை தாண்டி நிற்கும் என்று சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். கவிக்கோ அவங்கள சினிமாவுக்கு பாட்டு எழுத வர சொன்னப்போ வரல.
ஆனால் அவரால் உருவான நாங்கள் அவருடைய பாடலை எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பிறகும் பாடிக்கொண்டே இருப்போம். அவருக்கான இசையை நாங்கள் இசைத்து கொண்டே இருப்போம். இந்த ஆவணப்படத்துடைய தாஜ்நூர் அவங்க மியூசிக் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னும் பார்க்கல. மனுஷியபுத்திரனும் பர்வீன் சுல்தான் அவர்களும் சொல்லும்போது பிருந்தா சாரதி மிக சிறந்த வேலையை செஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அற்புதம். மனுஷியபுத்திரன் அவர்கள்லாம் சும்மா சொல்ல மாட்டாங்க. நான் போனவுடனே வீட்டில் போய் அதை பார்க்கணும்னு இப்போ எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் பிருந்தா. பிருந்தா சாரதி வந்து சினிமா அவர் வந்து எடுத்து ரொம்ப வருஷமாச்சு. இப்படி ஒரு நடுவால் சினிமா எடுக்கிறதுக்கு முயற்சியில் இருந்தார். இப்படி ஒரு மிக முக்கியமாக அவர் வந்து ஐயாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு போகிறப்போ பனையூர் வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது இவர் ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தார். அங்கே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எங்கேயோ எப்பயோ வந்து படிக்கிறோம் இல்லையா, அது வந்து எங்கே பயன்படுது, எவ்வளோ தூரத்துக்கு நேசித்து வந்திருக்கோங்கிறது என்னென்னா, நான் வந்து சினிமாவை நிறைய பார்த்துருப்பேன். ஒரு பாரதிராஜ சாரை பார்க்கும்போது அவர் சீன் சொன்னேன்னா, மணி சாரை பார்க்கும்போதோ சங்க சாரை பார்க்கும்போதோ ஊர்லேருந்து படம் பார்த்துட்டு வந்து நம்ம அவங்கள பற்றி சொல்லும்போது உண்மையிலே நேசித்து வந்தவங்கள அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளோ துல்லியமாக இவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு படைப்பாளிக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது சந்தோஷமும் கொடுக்கும். பிருந்தா சாரதி வந்து அவருடைய கவிதைகளை வந்து எடுத்து சொல்லும்போது ஐயா வந்து ரசித்து கேட்பார். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து யார் சாமி இவன் நம்ம படத்தில் அடிக்கடி மீம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி அது அவ்வளோ ரசித்து அதை வந்து கேட்பாங்க. ஒரு முறை வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரூமி பற்றியான ஒரு புக்கு, அது அவர்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்குது. இது நீ கண்டிப்பாக படிக்கணும், என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, இதை வந்து நான் பிரதி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிகிட்டே இருந்தவர் என்ன நினச்சாரு தெரில, நீ எடுத்துகிட்டு போ அப்படி கொடுத்துட்டாரு. அவ்வளோ பேரன்பு வந்து நானும் அறிவுமதி என்ன, பிருந்தா சாரதி, என்னுடைய அசிஸ்டண்ட் பிரபு, ஜெயபாஸ்கரன், பனையூர் அந்த லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். நாங்கள் நேசித்த ரசித்த அவரை வந்து பக்கத்தில் போய் அவர்கிட்ட பேசி எவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த நாட்களை மறக்கவே முடியாது. அவர் எழுதின ஒரு கவிதை தான் திரும்ப திரும்பி ஞாபகம் வரும். என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அங்கேருந்து கிளம்பி வரவே மனசு இருக்காது. என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி செஞ்சு நல்ல ஒரு கருவாடு வறுத்து வச்சு பிரியாணி சொல்லி எங்களுக்கு பருமாறி அப்படி அற்புதமாக அதுக்கப்புறமும் கவிதைகளை பற்றியே பேசியிருந்துட்டு அப்படி இருக்கும் அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் நான் உங்கள் கேட்டப்போ உங்கள் பேரில் நீங்கள் எழுதின ஜூனியர் விகடனில் எழுதின அந்த தொடரில் தான் நான்லாம் கவிதை எழுத ஆரம்பித்தேன். ஹைக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்க. அதனால் வந்து உங்கள் பேரில் ஒரு ஹைக்குன்னு சொல்லி ஒரு விழா நடத்தணும், ஃப்யூச்சரில் வந்து ஒரு பரிசு போட்டு வைக்கணும், நிறைய பேர் எழுத வைக்கணும்னு கேட்டப்போ உடனே சம்மதிச்சாங்க. அதுதான் இன்றைக்கி இந்த சிவகுமார் சார் மூலமாலாம் அது வந்து மிக சிறப்பாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் பிருந்தாவும் அவர் நேசித்து வந்ததுக்காக இப்படி ஒரு பதிவு செய்கிறதுக்கு முஸ்தபா அவர்கள் வந்து இப்படி ஒரு அரங்கம், அவங்க மேலே பேரன்பு அவங்களுக்கு. இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே தான் அவங்க குடும்பம்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லோரும் குடும்பம்தான். அவங்க பேரன் மாதிரி நாங்களும் அவருடைய பேரன்கள் தான், அவங்களுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் எல்லாமே. அவங்க வந்து மனுஷியபுத்திரன் அவர்கள் பேசும்போது மாபெரும் கவிஞர். இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் யாராவது ஒரு நம்மளுடைய தொடர்ச்சியில் என்னுடைய அசிஸ்டண்ட் யாரோ ஒருத்தர் அவருடைய டாக்குமெண்ட் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. அது நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். அதுவும் என்னென்னா ஒரு இக்பால் அவங்களுடைய கவிதையை பற்றி ஐயா வந்து ஒரு முறை ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. மின்முனி பூச்சியில் வெளிச்சமாக இருக்கிறது, ஒரு மலரில் வாசமாக இருக்குது. ஒரு பூவில் வந்து வாசம்தான் முழுமை. அது மாதிரி மின்மணியில் இருக்கிற வெளிச்சம் ஒரு முழுமை. அப்படி ஒவ்வொரு மதமும் அதோடைய முழுமையில் இருக்குது. அப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க தேவையில்லை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் சொல்லவே முடியாது. இக்பாலுடைய கவிதை ஐயா வந்து மொழிபெயர்த்த அவர் எழுதின ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. என்னை பார்க்கும்போது திருப்பாவை படிக்க சொல்லுவார், மகாபாரதம் படிக்க சொல்லுவார், இயேசு காவியம் படிக்க சொல்லுவார். இயேசு காவியம் எதை படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடைப்பேர் வரைக்கும் சொல்லியிருக்காரு. நான் அதை பார்த்துட்டு நான் படித்தேன். இதெல்லாம் அவ்வளவு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஞானின்னு தான் சொல்லணும். இத்தனை பேரை உருவாக்குறாரு, அவரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே வகுப்படுத்தார், ஒரு முறை ஹைக்கூ பற்றி வகுப்படுத்தார்.
எவ்வளவு கவிஞர்கள் அவர் மூலமாக உருவாகி வந்திருக்காங்க. அப்துல் ரஹ்மான், சாரி நம்ம அறிவுமதி அண்ணன் வந்து அங்கே அவங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பொண்ணு கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை வந்து எப்படி வந்து வீடு பிடிச்சி கொடுத்து ஒரு வாளி வாங்கி கொடுத்து அப்படியே வந்து அவர் தங்குறதுக்கான எல்லா பொருள்களுமே இது பண்ணி கொடுத்து அவருக்கு டெய்லி கவிதைகள் வந்து சொல்லி கொடுத்து உலகம் மொத்தம் இருக்கிற நல்ல கவிதைகள் அவருக்கு வந்து எடுத்து சொல்லி அவரால் உருவாகி வந்தவர் தான் அறிவுமதி அண்ணன். அந்த தொடர்ச்சியில் தான் அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து அத்தனை கவிஞர்களை அவர் உருவாக்குறார். இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய, நான் சொல்லுவேன் எப்பயுமே, அவரை சந்திக்க போகிறப்ப ஒரு மாபெரும் சூப்பி மாஸ்டரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து மனுஷபுத்திரன் அவங்க சொன்ன மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவரோ கிடையாது. நம்மளுக்கு அதனால தான் அவர் கூட அவ்வளோ பெரிய ஒரு அந்த இயல்பு, அந்த நீர் மாதிரியான அவர் கவிதை மாதிரியே, அந்த நீர் கவிதை மாதிரியே அவர் வந்து ஒரு அவ்வளோ இயல்பாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அதிகாரத்து பக்கத்தில் இருந்தாலும் அது எந்த வகையிலையும் பெருசாக யூஸ் பண்ணாமல் மாபெரும் ஒரு கவிஞர். நிறைய அவருடைய கவிதைகளில் வந்து சுட்டு விரல், ஆலாபனை, மிக முக்கியமான தொகுப்புகள். பாக்கியார் எழுதின அந்த தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது. நிறைய அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். நாங்கள் அங்கே போகிறப்ப சினிமாவை பற்றியும் அவ்வளோ நுணுக்கமாக பேசுவார். சாந்தாராமுடைய படங்களை பற்றி, உலகம் மொத்தம் இருக்கிற படங்களை பற்றி பேசுவார். எங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ரசித்து சமீபத்தில் பார்த்த படங்கள், உலகம் மொத்தமும் நீங்கள் பார்த்த படத்தை எல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி கொடுங்கன்னு கேட்டார். அந்த ரோடு ஹோம். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி படம்லாம் நல்லாயிருக்கும்யா. இது வந்து நான் வந்து டூயல்னு ஒரு படம் பார்த்தேன், வந்து நாட் ஒன் லெஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருக்கே, இதெல்லாம் எங்கே கிடைக்கும், அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி கொடுத்தோம் அந்த படத்தையெல்லாம். நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். எங்களுக்கு வந்து அவருடைய நினைவுகள், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அது எல்லாமே எங்களை இயக்கிகிட்ருக்கு. அதில் தான் நாங்கள் வந்து இயங்கிகிட்ருக்கோம். முஸ்தபா அவர்களுக்கு நன்றி. மிக அழகான அற்புதமான காரியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது போனவுடனே இதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனுஷபுத்திரன் தூண்டிவிட்டார். பர்வீன் சுல்தானும் அந்தளவு சொன்னாங்க. இந்த அரங்கமே மிக தரமான, தகுதியான, அவருடைய என்ன மாதிரி ரவி சுப்ரமணியம் அவங்க வந்திருக்காங்க. மிக முக்கியமானவங்க நம்ம தினமணி ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் வந்திருக்காங்க. அடுத்து நான் வந்து பர்வீன் சுல்தான் அவங்க பேச்சு கேட்குறதுக்கு வெயிட் பண்ணுறதுனால நானும் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். நானும் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அவங்க என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.